காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் என் கூட உங்கள் பிரச்சனையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04449067777 நம்பருக்கு மண்டே கால் பண்ணுங்கள். பிட்வீன் 11 and 5, 11 and 12 வந்து டைரக்ட் ஷோ நேரலையில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். டெய்லி 1 to 1:30 PM அதை ஒளிபரப்பு பண்ணுறோம். இது ரெண்டுமே பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். இந்த லைவ் ஷோவோட மறு ஒளிபரப்பு கூட சாட்டர்டே நைட் 9 o'clock வருது. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, நான் இங்க சென்னையில இருந்து பிரியா பேசுறேன். சரி. எனக்கு கல்யாணம் ஆகி 2 years ஆகுதுங்க மேடம். சரி. லவ் மேரேஜ் தான். 6 years லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 வீட்டு ஒப்பீனியன் கேட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 2 years ஆகுது. இன்னும் பேபி இல்ல. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க சிஸ்டர் அண்ட் மதர் மேல ஓவர் பொசசிவ்னஸா இருக்காங்க. அதனால என்ன அவ்வளவா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அது இல்லாம எங்க மேரேஜ்ல பிஃபோரே வந்து ஆஃப்டர் மேரேஜே ஃபர்ஸ்ட் டேவே வந்து கொஞ்சம் டவுரி இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. அதெல்லாம் சப்சைட் ஆகி இருக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சுங்க மேடம். சரி, இங்க இந்த சுச்சுவேஷனே எனக்கு செட் ஆக மாட்டுது. எங்க மாமியார் வீட்டுல எங்க மாமியார் ஒரு சமயம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை குத்தல் வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம அந்த சமயம் எங்க நாத்தனார் வந்து பிறந்ததுனால 5 months 9 months வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. நான் கல்யாணம் ஆகி வரும்போது பேபிக்கு 5 months 9 months வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. அவங்களும் ஒரு மாதிரி தான் என்ன வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால என்னால வந்து ஒரு இயல்பா அவங்க கூட பேச முடியல. இப்போ என்னாச்சுன்னா இந்த பேபி இன்னும் தள்ளி போறதுனால வீட்டுல ஒரு மாதிரி பேசுறாங்க. சரி, ஜாபுக்கு போலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 6 months போயிட்டு இருந்தேன் மேம். ஒரு 2 months பிஃபோர் வந்து ஐ கெட் கன்சீவ் ஆனேன் நானு. பட் வந்து அப்போ வந்து ஐ ஃபீவர் ஆனதுனால பேபி அப்படியே அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல இருந்து மறுபடியும் ஜாப் போக வேண்டாம், வீட்லயே இருன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த சுச்சுவேஷனே செட் ஆக மாட்டுதுங்க மேடம். உங்களுக்கு அபார்ஷன் ஆன உடனே நீங்க போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டீங்களா? மேம் ஆக்சுவலா அது அபார்ஷன் ஆகி அப்படியே வரல, பேபி அப்படியே சப்சைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் தான் சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்புறம் அவங்க டாக்டர் டிஎன்சி பண்ணிட்டாங்களா? ஆமா மேம். சரி, அப்ப டாக்டர் டிஎன்சி பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்களா, லைக் இப்ப நான் வந்து வேலைக்கு போலாமா, இல்ல நான் வந்து திருப்பி கன்சீவ் ஆகும்போது நான் ஏதாவது பாதுகாப்பு இது எடுக்கணுமா, இது எதனால இப்படி வந்தது, இது திருப்பி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டீங்களா? வேலைக்கெல்லாம் போகலாம், ஹெவியா ஒர்க் பண்ண கூடாது, ஜாப் போறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஸ்டேர் கேஸ் ஏறுற மாதிரி எல்லாம் வேண்டாம். நாங்க ஆக்சுவலா ரொம்ப 105 வரைக்கும் ஐ ஃபீவர் ஆனதுனாலதான் உனக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மேம். நீங்க ஏன் அவ்வளோ ஃபீவர் ஹை ஆகுற வரைக்கும் எப்படி விட்டீங்க? ஆக்சுவலா எனக்கு ஒரு நைட் 8 o'clock தான் மேம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நாங்க பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர் வந்து அப்ப அவைலபிளா இல்ல. இதெல்லாம் வந்து எந்த டாக்டர்ட்ட வேணா போலாமேமா, அதனால வெறும் டோலா 650 மட்டும் எடுத்துக்க சொன்னாரு. எந்த டாக்டர் வேற ஒரு டாக்டர்ட்ட போனோம்னா டாக்டர் தான் எடுத்துக்க சொன்னாரா? சோ டோலா 650. ஆமா மேம், இப்ப கன்சீவா இருக்கேன். இதனால இது அப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணல, டேட் வந்து ஒரு 5 or 6 days தான் தள்ளி போயிருந்துச்சு. சரி, என்ன ஃபீவர் அவ்வளவு ஹை ஃபீவர் வந்துச்சு? அது என்ன ஃபீவர் உங்களுக்கு? ஆர்டினரி ஃபீவருங்க தான் மேம். ஆர்டினரி ஃபீவர் எப்படி அவ்வளவு ஹை டெம்பரேச்சர் போச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, எனிவே இப்போ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்னால ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, முதல்ல வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் ஃபீவர்லாம் வரவே வராது தாய்மார்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரெக்னென்சி பீரியடில் ரொம்ப இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கும், எந்த நோயுமே தாக்காது ஒரு பெண்ணை. ஓகே, எந்த நோயுமே வராது, அந்த அளவுக்கு பெண்ணுக்கு வந்து இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து ஒரு ஜுரம் வர்றது, ஜாண்டிஸ் வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்படின்னா அப்போ உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தமே தவிர மனதளவில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் இதெல்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் மனதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் எந்த குறையுமே வராது. ஓகே, நான் இப்போ எங்க வீட்டுக்கு போனா எனக்கு அது மாதிரி எதுவுமே ஆக மாட்டேதுங்க மேம். அங்க ஒரு 5-6 days ஆனா கூட எனக்கு ஐ ஃபீல் வெரி எங்க வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க மேம். அம்மாவும் ஜாப் போயிடுவாங்க, பிரதரும் ஜாப் போயிடுவாங்க. ஐ எம் ஒன்லி லோன்லியா தான் இருப்பேன். பட் எனக்கு அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆவோ இங்க. ஆனா இங்க வந்து இங்க வீட்டுல வந்து நான் கூட மாமியா இருக்கும் போதே
கதவை திறந்துட்டு வந்தா திக்கு திக்குன்னு தூக்கி போடுது. நைட்ல ஒரு சமயம் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பயமாவே இருக்கு இங்க. எனக்கு தெரியுது இங்க யாருமே இல்ல, இட்ஸ் நம்மளாலதான் ஆகுதுன்ட்டு. பட் என்னால அதை ஓவர் கம் பண்ண முடியல. உங்க கணவரோட கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் மட்டும் தானே? ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் மேம். ஹி லெஃப்ட் ஹியர் ஃபாதர். அவங்க ஃபாதர் இல்ல ஆக்சுவலா. சோ அவங்க வந்து இப்படியேதான் வந்து உங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணா நீங்க எனக்கு அப்பா மாதிரி, அண்ணன் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதேதான் சொல்றாங்க. இவங்களும் வெரி வெரி ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட் இவங்க. உங்க உங்க கணவருக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பியா? இல்ல ஒரே ஒரு தங்கை மட்டும்தான். அப்ப யார் அண்ணன்னு சொல்றாங்க? அவங்க நாத்தனார் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பா மாதிரி சொல்றாங்க. ஆமா. சரி, அதாவது இப்ப உங்க வீட்டுல வந்து உங்க உங்க ஹஸ்பண்ட்க்கு எத்தனை வயசு இருக்கும்போது அவங்க அப்பா போயிட்டாங்க? அவர் 10th படிக்கும் போதுங்க மேம். அதான் இப்ப அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் ஃபாதர் ஆயிட்டாரு வீட்டுல. சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம இங்க சுத்தி வந்து ஃபுல்லாவே ரிலேட்டிவ்ஸ் மேம். பக்கத்து வீடு நெய்பர்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் மாமனாரோட கூட பிறந்த தம்பிகள் தான். இல்ல அதான் இப்ப நீங்க வந்து யூ ஆர் நாட் மேரிட் டு எ மேன், ஓகே, யூ ஆர் மேரிட் டு அ ஃபேமிலி. இப்ப ஆக்சுவலி வந்து இன்விசிபிளா உங்க வீட்டுக்கார் வந்து அந்த வீட்டுக்கு ஏற்கனவே அந்த வீட்டுக்கு அவர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்காரு. அந்த வீட்டுல அவர் ஒரு மகனா இல்ல. எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அங்கே அவர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்காரு ஆல்ரெடி. ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ நீங்கள் தான் போயிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு டெலிகேட்டான ஒரு இந்த அன்பெல்லாம் வந்து எனக்கு மட்டுமே வேணும், அவங்க ரொம்ப பாதுகாப்பு இன்மையோடு இருக்காங்க உங்கள் நாத்தனார் உங்கள் மாமியார். சோ அந்த பாதுகாப்பு இன்மையோட வந்து இருந்ததுனால அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேம். மேரேஜ் ஆகி வித்தின் டேவே ஷீ கிரியேட்டட் ஒன் இன்சிடென்ட். என்னன்னா வந்து அவங்களுக்குள்ள எனக்கு பேய் பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 months-ஆவே அந்த இன்சிடென்ட் ஃபாலோ ஆச்சு. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஹி இஸ் நாட் அ மேல், அவரால வந்து ஹி காண்ட் ரீப்ரொடியூஸ்ன்ற மாதிரி ஹி காட் இஷ்யூ. அந்த வித்தின் மேரேஜ் ஆன ஒரு செகண்ட் டேல இருந்து அதுலயே வந்து ஹலோ அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் போனாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கயோ கோவிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் சரி பண்றதுக்காட்டுமே ஷி ஹேட் கன்சீவ் ஆயிட்டாங்க. அந்த நெக்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆயிட்டாங்க. சோ அதுல இருந்து அவங்கள ப்ரொடக்ஷன் பண்றதா இருந்தாலும் எது பண்றதுனா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க மாமியார் வீட்டுல இருக்கும்போது ஷி இஸ் வெரி வெரி நார்மல். அங்க அவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டுது. இங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கனாலே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. எல்லாரும் வந்து ஐயோ அந்த பொண்ணு மேல சாமி இருக்கு, ஐயோ அதை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த வீட்டுல வந்து சிஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணல. இவங்க வந்து எங்க ஹஸ்பண்டோட எல்டர் சிஸ்டர் மாதிரி அக்கா மாதிரி பிஹேவ் பண்றாங்க. கிட்ட பேசிட்டு இருந்தோம். எனக்கு அம்மா உங்களோட பிரச்சனை எனக்கு துல்லியமா புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து என்ன விருப்பம்? இப்போ இது வந்து காம்ப்ளிகேட்டட் ஃபேமிலி தான், சரியா? இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சரி செய்ய முடியாது, ஓகே. பட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு மனசு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம். ஹலோ, ஓகே. மனசு இருந்ததுன்னா, ரொம்ப பெரிய மனசு இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையோ அது மாதிரி 2-3 மடங்கு பிரச்சனை உங்க வீட்டுக்காருக்கு இருக்கு, ஓகே. உங்க வீட்டுக்காருக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும், ஓகே. எங்க பினான்சியலாவே எங்களை ரொம்ப வீக் ஆயிட்டாங்க மேம். நான் போட்டு வந்த நகையெல்லாம் அடகு வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்புறதும், அப்புறம் அது காது குத்தி வைக்கிறதும், பர்த்டே வந்து வித்தின் வீக்கே காது குத்தி வைக்கிறது எல்லாத்துலயுமே எங்க மாமியார் சொல்றாங்க அவ கழுத்துல போட்டிருக்க நகைய கைட்டி என் பொண்ணுக்கு நீ செய்யன்றாங்க. அது மாதிரிலாம் அவங்க என் மேல பிஹேவ் பண்ணிட்டு அவங்க மேல திருப்பி நீங்க எப்படி உங்க அப்பா அம்மாவை கேட்காம நீங்க எப்படி அந்த நகையெல்லாம் கொடுத்தீங்க? அந்த நகையெல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக போட்டது தானே? அப்ப வந்து டவுரி அவ்வளவா எனக்கு இல்லைங்க மேம். அப்ப அவ்வளவா குடுக்கல. ஆக்சுவலா நகை மட்டும் தான் போட்டாங்க. முதல்ல டவுரியே கேட்க கூடாது. அதனால அவங்க எங்க வீட்டுக்காரர் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு நகை வாங்கினாங்க? ஹலோ, எவ்வளவு நகை கேட்டு வாங்கினாங்க மேம்? இது நான் மேரேஜ் ஆகி வித்தின் 6 months-க்குள்ள இது எல்லாமே நடந்தது. அதான் எவ்வளவு நகை கேட்டு வாங்கினாங்க மேம்? எனக்கு வந்து நான் எவ்வளவு நகை கேட்டு வாங்கினாங்கன்னா ஒரு 6 பவுன் கிட்ட இருக்குங்க மேம். 6 பவுன் கேட்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அது அப்படியே அவங்க நாத்தனார் கொடுத்துட்டாங்களா? இல்ல மேம், அத வந்து அடகு வச்சு அதுல வந்து பணத்துல வச்சு அவங்களுக்கு தேவையானது செஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்ப அடகு வச்ச நகையை உங்களுக்கு மீட்டு கொடுத்தாரா இல்லையா? இல்லைங்க மேம், இப்ப வரைக்கும் மீட்க முடியலைங்க மேம். அதுல நிறைய நகை போயிடுச்சு, மீட்க முடியாம. இன்னும் எவ்வளவு சவரன் போயிடுச்சு உங்களுக்கு?
எப்படியும் ஒரு 3 சவரன் கிட்ட போயிடுச்சுங்க மேம். ஸோ இப்போ டோட்டலா 10 சவரன் போயிடுச்சா? ஆமாங்க மேம். 10 சவரன் உங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு வாங்குனாங்க. ஆமாங்க மேம். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு? எவ்வளவு சம்பாதிக்கிறாரு மாசம்? மேம் அவர் மந்த்லி வந்து 25,000 எர்ன் பண்றாங்க மேம். என்ன வேலை பாக்குறாரு? செக்டர்ல இருக்காங்க. ஆனா அந்த வர ஃபினான்ஷியல் செக்டர்ல இருக்காங்க மேம். அவங்க இந்த கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. என்ன படிச்சிருக்காருமா? மேம் அவங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க மேம். உங்க மாமனார் ஏன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரா? இல்ல மேம், அவங்க இறந்துட்டாரு மேம். அவரு வீட்டை விட்டு ஓடி போல, இறந்துட்டாரு. சரிம்மா, இப்போ வந்து உங்க உங்க புகுந்த வீட்டுல வந்து பயங்கர காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க எனக்கு என்ன பண்றாங்களோ அதே தான் மேம் அந்த பொண்ணு மாமியார் வீட்லயும் பண்றாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா போயிருக்கு. ஆனா எனக்கு இவங்க பண்றது வந்து நீ குடுத்து வச்சவ, ஒரே வீட்டுல வந்து நீ இது பண்ற அப்படின்ட்டு அந்த பொண்ணு தனி கொடுத்தன போயிடுச்சுங்க மேம். மாசத்துல 20 நாள் கிட்டத்தட்ட 15 நாள் இங்கதான் இருக்கு, எங்க வீட்டுலதான் இருக்கு. ஆனா என்ன வந்து ஒரு 2 நாள் சேர்ந்தாப்புல எங்க வீட்டுல இருக்க விட மாட்டாங்க. அதனால ஒரு ஜாப் போயிட்டு ஐ கெட் வெரி ரிலாக்ஸா இருக்கும்னு சொன்னா எங்க வீட்டுக்காரர் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வர்றது? உங்களுக்கு ஓவர் கம் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்ல வேண்டான்னு தோணுதா? எனக்கு அது எப்படி டிசிஷன் மேக் பண்றதுன்னே தெரியல. அது முதல்ல யோசிங்க. அது எப்படி முதல்ல எல்லாரும் அழுதாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆயிடுறாங்க. நான் அழுதா மட்டும் உங்களுக்கு ஒரே ஆத்திரமா ஆயிடுது. 2 வார்த்தை ஏதாச்சும் பேச வந்தா கூட அவங்க உடனே ஆத்திரமா ஆயிடுறாங்க, கோவப்படுறாங்க அதிகமா. அதனால நான் பேசுறதே விட்டுட்டேங்க மேம். அதான் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மாற்ற முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரியா? குணங்கெட்ட மனிதர்கள். உங்களை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு ஏதோ பண்பியல் தொகுப்புல ப்ராப்ளம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஏதோலாம் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். சரியா? இவங்களெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து உங்க கணவர் வேணுமா வேண்டாமா? அத ஃபர்ஸ்ட் நீங்க கணவர் வேணுங்க மேம். அதுக்காக தான் மேம் நான் இங்க ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது. சரி, ஓகே. உங்க கணவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்ப உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு, கிடைக்காததெல்லாம் நீங்க வந்து பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போக வேண்டியதான். பல்ல கடிச்சிட்டு தான் வாழணும். இப்ப இப்ப எங்க வீட்டுக்கார எந்த வழியிலும் மாத்த முடியாதுங்களா மேம்? இவங்க மாறலாம், ஐ டோன்ட் கேர். மாறவே முடியாது. அதெல்லாம் லாங் டைம் சைக்கோ தெரப்பி வேணும். அதெல்லாம் மாற்றவே முடியாது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப். அவர் வந்து ஒரு சரகேட் கம்பேனியன் மாதிரி ஆயிட்டாரு. ஸோ ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இஸ் நாட் அ சன். அண்ட் இன்விசிபிள் பாண்டிங் அவர் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரேக்கப் பண்ண முடியாது. அதெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிடும். அப்படி மீறி அவரை பிச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிடும். ஒரு சப்போஸ் ஒருத்தங்க வந்து ஒரு பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு எப்படி ஒரு குற்ற உணர்வு இருக்கும்? நம்மளை நம்பி வந்தவங்கள தவிக்க விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு ஒரு நிலைமை ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லும் எவ்வளோ ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அது மாதிரியான நான் அஃபெக்ட் ஆகுறேன்ல மேம், அத அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்களா மேம்? இல்ல, அவருக்கு வந்து இப்போ நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து மனதுல வந்து 10வது படிக்கும் போதே அவர் மனதை வந்து தயார் பண்ணிட்டார். இன்னைக்கு எங்க அம்மாக்கு எல்லாம் நான் தான், எங்க அம்மாவோட வாழ்க்கை துணையே நான் தான் அப்படின்றத அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவங்க அம்மாவும் அத மாதிரி, ஆமாப்பா தம்பி நீ தான்ப்பா என் உயிர், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நீ தான் இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றணும்னு குருவி தலையில பனங்காய வச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. நான் இனிமே ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் இந்த தலைப்புள்ள நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன்ற ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. இனி அவங்க வாழ்ந்துட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு வந்து அவர் எப்படி அப்படியே நம்பி இருக்கிற அம்மாவை எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும்? அவரால் வந்தார்னா அவருக்கு ஒரே குற்ற உணர்வா இருக்குமே. புரியுதா? அவங்க மாமியாருக்கு வந்து அவங்க மாமனார் போயிட்டாரு, நிராதரவா விட்டுட்டு போயிட்டாரு, அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. சரியா? ஸோ உங்க மாமியாருக்கு ஒரு பார்டர் லைன் ப்ராப்ளம் இருக்கலாம், என்னோட கெஸ். அது வந்து உங்க நாத்தனாருக்கும் இருக்கலாம். ஓகே, அவங்க ஏதாவது சண்டை போட்டு அவங்க உங்க மாமனார் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? உங்க மாமனார் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க மாமியாருக்கு வந்து உங்க ஹஸ்பண்டோட அப்படியே டிபெண்டா இருந்துட்டாங்க. உங்க நாத்தனாருக்கு டெஃபினட்டா சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, மனநோயே இருக்கு. ஓகே, சொல்றேன் மேம். நான் அவங்க வந்து அதெல்லாம் மாத்த முடியாது. அதான் இந்த மனநோய், புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அதான் இந்த உங்க நாத்தனாருக்கு இருக்கிற மனநோய் வந்து அது வந்து பண்பியல் தொகுப்பு கோளாறும் வருது, குணங்கள்னால வருது. அவங்க ஹஸ்பண்ட வந்து அப்படி வந்து அவ்வளவு மிரட்டுறாங்க.
அப்படியா இருந்தாலும் அவர் வாய் மூடிட்டே தான் இருக்காரு. அதே ஒரு சமயம் வந்து அப்படியே திட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்ட. நான் அது மாதிரி எல்லாம் பேசினா என்னை விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க டெஃபினட்டா. ஆனா அவர் கம்முனே தான் இருக்காரு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல. அதான் நீங்க இப்ப இப்படி இத மாதிரி இப்ப நீங்க உங்க 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 மனசு வந்து இப்படி மங்கி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. இப்படி வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு பார்த்து ஒரு ஜட்ஜு மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்க இவர் தப்பு, இங்க இவர் தப்பு, இங்க இவர் தப்பு, இங்க இவர் தப்புன்னு எல்லார் வாழ்க்கையும், உங்க மாமியார் வாழ்க்கை, உங்க கணவர் வாழ்க்கை, உங்க நாத்தனார் வாழ்க்கையெல்லாம் டெய்லி அனலைஸ் பண்றீங்க. ஸோ அனலைஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஆனா நீங்க கொடுக்குற தீர்ப்பு அங்க யாரும் ஏத்துக்கிறது இல்லை. ஓகே, நீங்க ஜட்ஜா இருக்கிறது வேஸ்ட். அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஜட்ஜா இருக்கிறதா இருந்தாக்கா நீங்க வேஸ்ட், அங்க இருக்க முடியாது. ஏன்னா அங்க ஜட்ஜுக்கு மதிப்பு இல்லை. ஓகே, இப்போ நீங்க மனைவியா வாழணும்னா அங்க வந்து இதெல்லாம் இப்படியே தான் இருப்பாங்க. இப்படிதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட போனீங்கன்னா உங்களால கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு காலர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். அதம்மா, இப்போ உங்களோட வாழ்க்கையில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப சிக்கல் இருக்கு. இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அடங்கி அதுக்கேத்த மாதிரி இருந்தீங்கன்னா அங்க வாழ முடியும். இப்போ எங்க வீட்லயே நான் தான் மேம் ஃபர்ஸ்ட் பேபி. அப்ப நான் எங்க வீட்டையும் நான் கொஞ்சம் காப்பாத்தணும் இல்லைங்களா? அவங்களுக்கும் நான் பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் என்னால அது முடியவே மாட்டுது. இந்த பக்கமும் என்னால போக முடியல, அந்த பக்கமும் என்னால போக முடியல. அப்ப நீங்க கல்யாணமே பண்ணியிருந்திர கூடாது. உங்க வீட்டுக்கு நீங்க பினான்சியல் சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எத்தனை வயசுல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 26 மேம். ஏன் நீங்க வேலைக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க திருமணம் பண்ணிருக்கலாமே? உங்க அப்பாக்கு முடியாம எதுக்கு 6 சவரன் நகையெல்லாம் போட வச்சு அதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? அப்பா கூட இல்லைங்க மேம், அம்மாவும் சிங்கிள் பேரண்ட் தான். அப்ப எதுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? முதல்ல இந்த மாதிரி டவுரி கேக்குறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படி என்ன இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி என்ன உங்களுக்கு? இவர் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாருங்க மேம். டவுரி எதுவுமே வேண்டான்னு எங்க வீட்டுல எல்லாத்தையும் சொன்னதுனாலதான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனாலதான் வந்து எல்லாமே கம்மியா பண்ணாங்க. ஆனா ஆஃப்டர் தட் இவங்க ஃபேமிலியில வந்து நான் என் தங்கச்சிக்கு இவ்வளவு எங்க மாமியார் உன் தங்கச்சிக்கு இவ்வளவு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு அவங்க மைண்ட கொலாப்ஸ் பண்ணி அவரும் 1 வீக் எங்க வீட்லயே தான் இருந்தாரு இங்க வராமலே. உங்க தங்கச்சிக்கு எவ்வளவு நகை போட்டாங்க? அவங்க போட்டாங்க மேம் 25 போட்டாங்க. யார் டோட்டலா போட்டாங்க? அவங்க மேரேஜுக்கு 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க சித்தப்பாங்க மட்டும். உங்க அம்மா வந்து 25 சவரன்ஸ் நகை போட்டு கல்யாணம் பண்ணாங்களா? இல்லைங்க மேம், எனக்கு அவ்வளவு போடலங்க மேம். எனக்கு ஒரு உங்க தங்கச்சி யார் தங்கச்சிக்கு 25 சவரன்ஸ் போட்டாங்க? எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிக்கு மேம். உங்க நாத்தனாருக்கு? ஆமாங்க மேம். சரி, உங்க வீட்ல நீங்க ஒரே பொண்ணு தானே? ஆமாங்க மேம். சரி, உங்க அம்மாக்கு இப்ப வேலையெல்லாம் போலையா அவங்க? இல்ல மேம், வீட்ல தான் மேம் இருக்காங்க. அப்பா இறந்த உடனே கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சுங்க மேம். அதுல வந்து ஒரு 3 lakhs எடுத்து எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. அதான் அதையெல்லாம் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க எவ்வளவு சுயநலவாதியா இருக்கீங்கம்மா? நீங்க எவ்வளவு சுயநலவாதியா இருக்கீங்க? நீங்க எதுக்கு வந்து உங்க அம்மா வரும்போது எனக்கு நான் ஒரு பைசா கூட கேட்டு வாங்கிட்டு வரலைங்க மேம். அதுக்கப்புறம் இவங்க பிரஷர் பண்றது நான் இப்ப வரைக்குமே இங்க வீட்ல நீங்க எதுக்கு 3 லட்சம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணி நீங்க 3 லட்சம் ரூபாய் எடுத்து செலவு பண்ணி எதுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? இவங்க பிரஷர் பண்றது தெரிஞ்சு அதுதான் இப்ப நான் சொல்றது கேளுங்க. உங்களோட பாடம் வந்து ஒரு படிப்பினை. உங்களை மாதிரி வந்து உங்க அம்மாக்கு வந்து வேலைக்கு போல, உங்க அம்மாக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, உங்க அப்பா இறந்துட்டாங்க, அந்த பென்ஷன் பெனிஃபிட் வச்சுதான் நீங்களும் உங்க அம்மாவும் பொழைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட காசுல நீங்க பணம் சம்பாரிச்சு நீங்க என்ன பண்ணணுமோ அதுதான் நீங்க பண்ணணுமே தவிர உங்க அம்மாக்கு இருக்கிற காசுல நீங்க உங்க வாழ்க்கையை ஏற்படுத்திட்டு போறேன்னு நினைக்கிறதே ஒரு சுயநலம். உங்க அம்மா புரியாத்தனமா சொன்னா கூட உங்களை மாதிரி இருக்கிற பெண்கள் என்ன சொல்லணும்? எனக்கு அப்படி ஒரு பைசா கூட செலவு பண்ண கிடையாது, வெறும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி யார் வரானோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் குழப்புறீங்க வாழ்க்கையில? என்னத்துக்கு 3 லட்சம் ரூபாய் திருமணத்துக்கு செலவு பண்ணீங்க நீங்க உங்க அம்மாக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு? உங்க அம்மா தான் புரியாதனமா சொல்றாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்கன்றீங்க. என்னம்மா படிச்சிருக்கீங்க நீங்க? பிஎஸ்சி. எதுக்கு படிச்சீங்க? அதுக்கு அந்த சர்டிபிகேட் கிழிச்சு குப்பை தொழில போடுங்க. பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கன்றீங்க. உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அவங்க ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? போயிட்டு இருந்தாங்க மேம். இப்ப நவடேஸ் தான் இல்ல. நீங்க உங்க அம்மாட்ட சொல்லிருக்கணும்ல. இருக்கிறதே மொத்தம் பெனிஃபிட் எவ்வளவு வந்தது உங்க அப்பா இறந்து போன போது? மொத்தமா வந்து 14 வந்துச்சு. 14 lakhs வந்துச்சு. அத பேங்க்ல போட்டாக்க ஏதோ ஒரு 10,000 ரூபாய் வரும். அந்த 10,000 ரூபாய் வந்து வாடகை கொடுத்துட்டு அவங்க சாப்பாடுக்கு பாத்துக்கிறதுக்கு தான்
சரியா இருக்கும். அவங்க வாழ்நாள் ஃபுல்லும் வாழனால. உங்க அம்மாக்கு என்ன வயசு? he is 50 ma'am. உங்க அம்மாவோட வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா? உங்க அம்மா இன்னும் இப்ப 80 வயசு வரைக்கும் வாழ போறாங்கன்னா அவங்க எப்படி வாழ்வாங்க? அதை யோசிச்சு பாத்தீங்களா? அதை யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னாக்கா நீங்க உங்களுக்கு 26 வயசு தானே, உங்களுக்கு 26 வயசுல அவ்வளோ என்ன உங்களுக்கு அர்ஜென்சி? ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாமே, கல்யாணமே பண்ணிக்காம கூட இருக்கலாமே, என்ன பெருசா இப்போ? உங்க அம்மா தனியா தானே இருக்க போறாங்க. சோ நீங்களும் சுயநலவாதி தான். சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கல்யாணம் பண்றாங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்ற போது நீ வேண்டாமா இந்த இடம் எனக்கு அப்படின்னு சொல்லத்துக்கு உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ்ங்க மேம் இது எல்லாமே நடந்தது ஆஃப்டர் மேரேஜ். அப்ப எதுக்கு நீங்க எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் மேரேஜ் நான் எந்த டவுரியுமே எடுத்துட்டு வரலைங்க மேம், எதுவுமே எடுத்துட்டு வரல. பிஃபோர் மேரேஜ் எதுவுமே இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் ஆகி ஒரு 2 months லேட்டர் தான். அப்ப உங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் எதுவுமே எதிர்பார்க்காம தான் மேம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க எனக்கு தெரியல. அப்ப ஏதோ சம்திங் நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் ஏதோ தவறா இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே எதிர்பார்க்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ டவுரியை கொண்டு வா, நீ நகையை கொண்டு வான்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அது எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது எதுவுமே பேசலைங்க மேம். அவரு ஆபீஸ் போயிட்ட பிறகுதான் இது எல்லாமே நடந்துச்சு. நான் இவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி டெய்லியும் கேக்குறாங்க, எனக்கு இதுவா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க 2 பேர் அவங்க மதர் அண்ட் சிஸ்டர் கூப்பிட்டு வச்சு பர்சனலா பேசினாங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவரை பிரெயின் வாஷ் பண்ணி ஊர்ல வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரும் ஒண்ணு இது பண்ண மாட்டாங்க, அசிங்கமா இருக்கு, எங்களால வெளியில தலை காட்ட முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அப்படியே இதுவாயிட்டாரு. சரி, நீங்க வந்து சம்திங் இஸ் ராங் வித் யூ ஆல்சோ. அதாவது ஒரு டவுரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணம் பண்ணவங்க அவங்க மனசு வந்து மாறி இவ்வளோ சண்டை போட்டு டவுரி கேட்டு இவ்வளோ இதுவாகிற அளவுக்கு ஒரு ஈகோ சண்டை உங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இன்டர்ஃபியர் பண்ணி 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 நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க, அவங்க எதுக்கு 9 மாதம் இருக்காங்க, இவங்க எதுக்கு அவங்க எதுக்குன்னெலாம் நீங்கள் கேள்வி கேட்டு நீங்களும் டாமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாமினேஷன் அப்படி கிடையாதுங்க மேம். அவங்களுக்கு வந்து அம்மாட்ட இவ்வளவு பைசா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணுக்கு கூட பண்ணாம இவ்வளவு காசு அவங்க வச்சு என்ன பண்ண போறாங்கன்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த பைசா இருந்ததுனால இருக்கே பண்ணா என்ன, பொண்ணுக்கு தானே பண்ண போறாங்க, நாங்க பண்ணலையா? சரி, அப்ப நான் கேக்குறேன், அப்ப அவங்களோட குணம் கெட்டு போச்சுல. அப்ப நீங்க ஃபர்மா வந்து நான் இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போய் உங்க அம்மாவோட உட்காந்துக்கிட்டு உங்க அம்மாவோட ஏன் வாழ முடியல, உங்களால ஏன் அப்படி டெசிஷன் எடுக்க முடியல? நீங்க எதுக்கு உங்க அம்மாவை துன்புறுத்தி எனக்கு 6 சவரன் போடு 3 சவரன் போடுன்னுலாம் சொல்லி இங்க வந்து வாழ்ந்தீங்க? உங்களுக்கு ஏன் ஃபர்மா இருக்க முடியல? அப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண இல்ல, உங்களுக்கு சம்திங் ராங் வித் யூமா. உங்களுக்கும் பண்பியல் கோளாறு இருக்கு. நீங்க தனியா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. என்னோட நம்பர் 9789011436க்கு கால் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதில் பேசிக்கலாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து இதுக்கு மேலே டைம் கொடுக்க முடியல, ஏற்கனவே நிறைய டைமுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் நிறைய பேர் பேசணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வர எபிசோட்ஸில் நீங்கள் கால் பண்ணலாம். 04449067777. விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதோடு தான் நான் பேசுவேன்.